வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில், நவீன பின்புலத்தில் வைத்து, நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி. பசப்பொரு பருவரல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பசலை நோய் என்று சொல்லக்கூடிய தலைவனை எண்ணி வாடுவதால் உருவாகக்கூடிய நோய். இது நோய்ங்கிறது அவள் தேமல் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, நம்முடைய சான்றோர்கள் விளக்குனாலும் இது பெரும்பாலும் அவள் உடல் கொள்ளுகின்ற வாட்டம், அதுதான் இந்த பசலைன்னு சொல்கிறார். பசலை என்பது அவளுடைய நெற்றியில் பசலை படுத்தியிருந்தால் பல சங்க பாடல்களிலிருந்து பேசுது. ஆனால் தலைவனை பிரிந்து ஒரு தன் உயிருக்கு உயிரான தலைவனை பிரிவதால் தலைவியிடம் நேரக்கூடிய உடல் மாற்றங்கள் எல்லாமே பசலை தான். அந்த பசலையினால் தலைவி எவ்வாறு அவதிப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி விதவிதமாக அதை விளக்கக்கூடிய குரல்கள் தான் நம்ம பார்க்க போகிறது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குரல், தலைவன் கொடுக்கின்ற எல்லாமே எப்படி தலைவன் மேல் உரிமை எடுத்துக்கொள்கிறது, அந்த உரிமையை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகான குரல். அவர் தந்தார் என்னும் தகையால், அவர் தந்தார் எனும் தகையால் இவர் தந்து என் மேனி மேல் ஊறும் பசப்பு. அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனி மேல் ஊறும் பசப்பு. என் மேனி மேல் ஊறும் பசப்பு, என் உடல் முழுவதையும் இந்த பசப்பு இந்த பசலை நோய் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. எதனால் அது என் உடம்பு பூரா ஆக்கிரமித்துக் கொள்கிறது. அவர் மேனி மேல் ஊறும் பசப்புன்னு சொல்கிறார். என்னுடைய நெற்றி மட்டும்லாம் இல்லை, என் அங்கம் அத்தனையும் இந்த பசலை நோய் என்னை வாட்டுகிறது. ஏன் அப்படின்னா, அவர் தந்தார் என்னும் தகைமையால். இது என் தலைவன் எனக்கு கொடுத்தது. என் தலைவன் எப்படி என் மேனியை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்வானோ அதுபோல இந்த நோயும் என்னை முழுமையாக என் உள்ளம், என் உடல் முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொள்கிறதுன்னு சொல்கிறார். மேனி மேல் ஊறும் பசப்பு, ஒவ்வொரு அங்குலமாக அது ஊறுகிறது அப்படின்னு சொல்லி. இதில் இன்னொரு வார்த்தை எனக்கு ஒரு கொஸ்டினபிளாக இருந்துச்சு. இதில் சொல்லக்கூடிய இவர் என்ன, இவர் அவர் தந்தார் என்னும் தகைமையால், என்னுடைய தலைவன் தந்தான் என்ற தகுதியால், தலைவன் கொடுத்து அனுப்பிச்சது, தலைவன் கொடுத்த எல்லா பொருளுமே ஸ்பெஷல் தான், அதில் அவன் கொடுத்த நோய் கூட ஸ்பெஷல் தான். அதனால் அவன் தலைவன் தந்தான் என்கிற தகுதியால் இந்த நோய் என்னை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்கிறதுங்கிறது தான் குரல். இதில் இவர் தந்து அப்படின்னு சொல்கிறார். இந்த இவர் தந்து அப்படிங்கிற வார்த்தையை பெரும்பாலான அந்த அவரும் இவரும் ஒன்று தான் அப்படின்னு தான் உரைகளில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இவறுதல்ங்கிற வார்த்தையை நம்ம இப்போ இதுக்கு முந்தைய அதிகாரத்தில் பார்த்தோம். இவறுதல்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னென்னா, கைவிடாது இறுக பற்றி இருத்தல். செல்வத்தை எப்படி இவரினான் அப்படின்னு சொல்லி நம்ம முந்தைய குரல்களை பார்த்தோம். அப்போது இந்த இவர் தந்துனா என்னை இறுக பற்றி, இந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, பேய் பிசாசு பிடிக்கிற மாதிரி என்னை இறுக பற்றி என் மேனி மேல் ஊறும் பசப்புன்னு சொல்லும்போது இன்னும் ஒரு ஆழமான அவளுடைய உணர்ச்சிகளை சொல்கிறது இந்த குரல் அப்படின்னு தோணுச்சு. இப்படி சொல்லும் பொழுது தலைவி தலைவன் தரக்கூடிய ஒரு தலைவன் தந்துவிட்ட ஒரு நோயை கூட கிட்டத்தட்ட ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு பொருள் மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் தான் இந்த குரலோட ஸ்பெஷாலிட்டின்னு தோணுது. அவள் கொடுத்தது என்னவோ ஒரு நோய், ஆனால் அதை தலைவி எப்படி அந்த நோயை கூட அவள் விரும்புகிறாள். என் மேனிமே அது அவளை ஆக்கிரமிக்கக்கூடிய விதத்தை விரும்புகிறாள். அந்த அழகு தான் இந்த குரலோட ஸ்பெஷல்னு தோணுது. அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனி மேல் ஊறும் பசப்பு. இனிக்கக்கூடிய குரல். சிந்திக்கலாம். மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.